நாங்கம்படை வீடான சுவாமி மலையோட சிறப்புகள் என்ன சார்? சுவாமினாவே நம்ம யாரை சொல்லுவோம்னா சிவபெருமானை தான் சொல்லுவோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம முருகப்பெருமானையும் சொல்லணும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடமாக சுவாமி மலை விளங்குகிறது. அதாவது பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன இடம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடம் ஞானத்தை அருளக்கூடிய இடம். இப்போ குழந்தைங்களெல்லாம் நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னாக்கா, இல்லை பேச்சு வரலை அப்படின்னாக்கா, சரியாக பேசலை, சரியான கம்யூனிகேஷன் இல்லாத இடங்களாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே சுவாமி மலையில் போய் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தமிழ் ஆண்டுகள்னு சொல்லக்கூடியது 60 ஆண்டுகள். அந்த கோவிலுக்கு படிகள் 60. எப்படி திருத்தணியில் 365 படிகள் நாட்களுக்கு ஒன்றாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த தமிழ் ஆண்டுகளுக்கு சொல்லக்கூடியது இந்த சுவாமிமலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அறுபடை வீடுகளிலேயே மூலவர் அதிக உயரமாக 8 அடி சிலையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சுப்பிரமணியர் தான். காலையில் குழந்தையாகவும் மாலை நேரத்தில் நோயை தீர்க்கக்கூடிய சுப்பிரமணிய தெய்வமாகவும் சுவாமி மலையில தான் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆகவே பேசக்கூடிய குழந்தைகள் அல்லது பள்ளிக்கு அனுப்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சுவாமி மலைக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், முக்கியமாக அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு வர்றதும் மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை.